நான் தான் அவங்க இமான் அண்ணாச்சி. ஒரு ஊர்ல ஒரு வேலைக்கு செல்ற கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி குழந்தை. அந்த குட்டி குழந்தையை கவனிக்கிறதுக்காக ஒரு ஆயா ஒருத்தரை நியமிச்சிருந்தாங்க. அந்த ஆயா டெய்லி வீட்டுக்கு வந்த உடனே இந்த குழந்தைய கொண்டு போய் அந்த ஆயாட்ட கொடுத்து, ஆயா என் குழந்தையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, சரிம்மா. ஏய் பாப்பா, நீயும் ஆயாவுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும், என்ன சமத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி அட்வைஸ் பண்ணிட்டே போகிறாங்க. இது அந்த குழந்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்டுச்சு, அம்மா என்னை பார்த்துக்கிறதுக்காக வச்சுட்டு போகிறீங்களே, இந்த ஆயா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஏன் ரொம்ப நல்லவங்க, உன்னை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க, அவங்க நல்லவங்க தான் அப்படின்னோடனே, அப்போ ஒன்று பண்ணுங்கம்மா, நம்ம வீட்டு பீரோ சாவியை அவங்கள நம்பி கொடுப்பீங்களா அப்படின்னோடனே, அது எப்படி கொடுக்க முடியும், ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு பாப்பா கேட்டுச்சு. அப்போ அது அவங்க அம்மா சொன்னாங்க, பீரோவில் விலை உயர்ந்த பட்டுச்சேலை இருக்குது, பெரிய பெரிய நகைகள் இருக்குது, இந்த சாவியை எப்படி அந்த பாட்டியை நம்பி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அப்படி திருப்பி இந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்டுச்சு பாருங்க. அப்போ பீரோ சாவியை நம்பி ஒப்படைக்காத நீங்கள் என்ன மட்டும் ஏமா அந்த ஆயாக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறீங்கன்னு கேட்டுச்சு. அதே மாதிரி ரொம்ப அற்புதமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு 4 குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க. இந்த வெயிட் பண்றாங்கல்ல, இருங்க அவங்கள கூட்டு வந்துரு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்பா. ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ, சரி, உன் பேர் என்ன? என் பேர் ஜஸ்வின். ஜஸ்வினா? நான் வந்து நிறைய வின் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன், எட்வின் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன? திருக்குறள் சொல்றேன். என்னமா திருக்குறள்? இந்த தம்பி திருக்குறள் தெரிஞ்சிருக்க? அப்ப கேப்பமா திருக்குறள் சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகே உலகே. இன்னொன்னு சொல்ல. கற்றாட்டனாலேய பயனன்கோள் வாழிடுவன் நுற்றால் தொழானினின் செல்வத்துள் செல்லாம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் அச்செல்வம் தலை. தம்பி இடையில 2 வார்த்தை இருக்குடா கண்ணா. செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் அச்செல்வம் தலை. இந்த திருக்குறள் எப்பமா சொல்லி கொடுத்தாங்க? அன்னைக்கு நான் தூங்கும் போது சொல்லி கொடுத்தாங்க. தூங்கும் போது சொன்னா சொல்லுவான். என்னமா? சுட்டபுண் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் உள்ளாரும் ஆகாதே. ஆகாதா? ஆகாதே. ஆகாதா? ஆறாதா? ஆகாதே. ஆகாதியா? எங்களுக்கு அது ஆறாதா? ஆகாதே. நாவினால் நாவினால் சுட்டபுண் சுட்டபுண் உள்ளாரும் உள்ளாரும் ஆகாதே. ஆகாதே. நாவினால் நாவினால் சுட்டபுண் சுட்டபுண் சுட்டவடு. சுட்டவடியா? தம்பிக்கு கை தட்டுங்க ஒரு வாட்டி, நல்லா சொன்னா. உன் பேர் என்ன? இவன். உன் பேர் என்னன்னு கேட்டேன். இவன். இவன் அவன் எவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உன் பேர் என்ன? இவன். ஓ யுவனா? நீ இவன் இவன் இவன்னா நான் யாரை பத்தி நினைப்பேன். சரி, இப்ப எதுக்கோ கூப்பிட்டு என்ன விஷயம்? நான் திருக்குறள் சொல்றேன். நீயும் திருக்குறள் சொல்லுவியா? ஒரு நிமிஷம், அவன் ஏதோ திருக்குறள் சொல்றாங்க, அதை கேப்பமா? கேப்பா. சரி தம்பி. தம்பி இவன் திருக்குறள் சொன்னாம்ல, அது சரியா சொன்னானா? கரெக்டா சொன்னானா தப்பா சொன்னானா? தப்பா சொல்றேன். ஏய், நீ திருக்குறளை தப்பா சொல்லிருக்கடா. என்னடா நீ எது தப்பா சொன்ன? அவன்கிட்ட கேளு. நான் கரெக்டானு சொன்னா. நீ விட்டு விட்டு செஞ்ச. நீ விட்டு 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 செஞ்ச. விட்டு விட்டு செஞ்சையா? திருக்குறளை சொல்ல விட்டுட்டா. திருக்குறளை சொல்லி விட்டுட்டானா? எந்த திருக்குறள்? இவன் இப்ப நீ சொல்லு, இவன் சொல்லுவான் பாரு. எந்த திருக்குறள் சொல்ற? தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே. நாவினால் சுட்டவடு. தம்பி தப்பு செஞ்சாச்சுன்னா சுட்டி காட்டணும்டா, அப்பதான் அவன் திருத்திக்கிடுவான். இப்ப இன்னொரு சொல்லுவான் பாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். கரெக்டா சொல்றான், கேட்டுக்க. செவிச்செல்வம் அச்செல்வம் அச்செல்வம் தலை. பாப்பா உங்க பேர் என்னமா? லியா. லியாக்கு தெரியாத விஷயம் இந்தியாவிலே கிடையாதுயா, அப்படிதானமா? நீ சொல்லுமா, திருக்குறள் எழுதுனது யாருமா? இவன். திருக்குறள் நீ தான் எழுதுனியா? அவன் நான் தான் எழுதுனேன். எங்க உட்காந்து எழுதுன? இங்க உட்காந்து. இங்கே உட்காந்து எழுதுன? சரி, எழுதும்போது யாரெல்லாம் கூட இருந்தா? எழுதும்போது இவன், அப்புறம் இவன் இவன், அதான் அவதான். இவங்களாம் என்ன ஹெல்ப் பண்ணாங்க உனக்கு எழுதும்போது? எழுதும்போது எனக்கு சொன்னாங்க, சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? திருக்குறள். திருக்குறளா? தம்பி உங்க அப்பா பேர் என்ன சொன்ன? காசிராஜன்.
யாரு? காசிராஜன். காசிராஜனா? உனக்கு ரா பிரச்சனையா? காசிராஜன். அழகா எங்களுக்கு புரியுது. காசிராஜன் ராத்திரி ரயிலில் வந்தார். அதை சொல்லுவா. ராத்திரி வந்திருக்காருல அவரு. உன் இசையினும் என்ப விளத்தில் துபக்ளீர் என்று குதிக்க வந்த என்னை ஏமாற்றி விடாதே தம்பி. அந்த வரி மட்டும் பாடினா போதும். லா கிடையாதுடா. போடா. உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் ஜாஃபர் ஹுசைன். சரி, உங்க அம்மா பேர் என்ன? செந்தமிழ் செல்வி. செந்தமிழ் செல்வியா? ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா? எங்க உங்க அப்பா யாரு காட்டு? இவர் தானே செந்தமிழ் செல்வி ஜாஃபர் ஹுசைன். இந்த காம்பினேஷன் எப்படி உருவானது? It's true love. அப்படின்னா என்னது? என்னமா அது ஸ்டூல் லவ்னா என்னது? உண்மையான அன்பு. உண்மையான அன்பு. உண்மையான அன்பு. கை தட்டுங்க ராட்டி. இந்த ட்ரூ லவ், அந்த லவ், இந்த லவ், அங்கங்க இந்த லவ்னே பேசிட்டு இருக்காங்க தம்பி. அப்படின்னா என்னது? அழுவுறது. அழுவுறதா? நான் சொல்லலையா தம்பி? தெளிவா சொல்லுவோம்னு சொல்றா பாருங்க. அதான் ட்ரூ லவ் அப்படின்னா. சரி, உனக்கு மம்மி பிடிக்குமா டேடி பிடிக்குமா? மம்மி. மம்மி தானா? டேடி பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? டாடியும் அடிக்கிறாங்க. டேடி அடிக்கிறாரா? எதுக்கு? யார் அடிக்கிறாருமா? என்னையும் தம்பியும். உன்னையும் தம்பியும் வேற அடிக்கிறாரா? ஆமா. யார் உன் தம்பி? ஓ, இவன் தான் உன் தம்பியா? ஜாக்கி சார் மாதிரியா இருக்கானப்பா. அப்படியே ஜாக்கி சார் மாதிரியே இருக்கானம்மா. அவனை எப்படி அடிக்கிறாரு உங்க அப்பா? டும்மு டும்முன்னு அடிக்கிறாங்க. டொம்மு டும்முன்னு இந்த பையனையா? உன்னை எப்படி அடிக்கிறாரு? என்ன ஸ்லோவா அடிக்கிறாங்க. உன்னை டம் டம் அப்படி அடிக்கிறாரா? உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாரு கம்ப்யூட்டர்ல? கம்ப்யூட்டர்ல ஏதாவது வேலை பார்ப்பாங்க. என்ன வேலைன்னு தெரியுமா? ஒரு இப்படி பண்ணுவாங்களே. அப்படி இப்படி பண்ணுவாங்க. இப்படி இப்படி பண்றாங்களா? அதுக்கு பேர் என்னது? கீபோர்ட். கீபோர்ட். கை தட்டுங்க ஒரு வாட்டி பாப்பாங்க. இப்படி நடுவுல ஒரு பெரிய இது இருக்கு, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஸ்கிரீன். ஸ்கிரீனா? கை தட்டிங்க ஒரு வாட்டி. உங்க அப்பா என்ன வேலை பார்க்காங்க நீ சொல்ல? எங்க அப்பா சாராய் மப்பர். தம்பி, எனக்கு இவன் காது கேட்கலடா. இவங்க அப்பா வந்து என்ன வேலை பார்க்கறாங்க மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லிடு எனக்கு. உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாரு? சாராய் மப். சாயா ஐயம். சாயா ஐமப். சாயா ஐமப். ஒன்றும் புரியலையம்மா. சாரா ஐமாப்னா என்னது? எங்க டாடி வந்து மாப் வேலை பார்க்கறாங்க. மாப்பு போடுற வேலையா? டாடி, நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க? மாப்பெல்லாம் தயார் பண்றோம் மக்களே. மக்களே, அதே வேலை தானே? அதேதான். பக்கத்துல யாரும் உங்க தாத்தா போலீஸ்காரர் இருக்காரோ? இல்ல. என்ன வேலை பார்த்தாங்கன்னு கேளுமா உங்க தாத்தாட்ட கேளு. தாத்தா, நீங்க என்ன வேலை பண்றீங்க? ஒரு சின்ன கம்பெனி வச்சிருந்தேன். சின்ன கம்பெனியா? குழந்தைகள் ரொம்ப அற்புதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக். சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ரூபி அக்கா என்ன வேலை பார்க்குறாங்கம்மா? அதை கொஞ்சம் கேளு. நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க? ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன்டா. ஐடிக்கு எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. ஐஸ் கம்பெனில போய் ஒர்க் பண்றாங்களா? என்ன ஐஸ்? பால் ஐஸா, கப் ஐஸா, கோன் ஐஸான்னு கேக்கியா? ஐடில ஒர்க் பண்றாங்க. ஓ, ஐடிலயா? ஐடினா என்ன தம்பி கம்பெனி அது? நிறைய கொடுப்பாங்க. இன்னும் நல்லா என்னது? ஃபாரின் லோன் மாதிரி கொடுப்பாங்க. வேலை நிறைய கொடுப்பாங்களா? சம்பளம் நிறைய ஐடில சம்பளம் நிறைய கொடுக்காங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கானே நம்மளு. சரி, ரூபி அக்கா கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆகல இன்னும். கல்யாணம் ஆகலையா? ஏன்டா இன்னும் கல்யாணம் ஆகல? சின்ன பொண்ணா? சூப்பரா பேசுறேன்டா. யாருமா? நீ பயங்கர சூப்பரா பேசுறியே. அவங்க ரூபி அக்கா கேளு. ரூபி அக்கா, நான் சூப்பரா பேசுறேன்னு கேளு. நான் சூப்பரா பேசுறேன் ரூபி அக்கா. சூப்பரா பேசுற. சரியான டுபுக்கா. இப்ப நம்ம ரூபி அக்காளுக்கு மாப்பிள்ளை பார்க்கறாங்க. எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கலாம் தம்பி? இங்க இருக்கல்ல அவங்க ஃப்ரெண்ட். ஏன் ஃப்ரெண்டா? ஆள் எப்படி இருந்தாப்ல? பிளாக்கா இருந்தாங்க. ஆள் பிளாக்கா இருந்தாங்களா? நீங்க பிளாக்கா இருக்கீங்க, அவரும் பிளாக்கா இருக்காங்க. இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒரே கலரா தான் இருக்கோம். கருப்பா இருந்தா ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருப்பாங்களா? என்ன பாடி? நான் ஒரே வாட்டி ராரா மட்டும் பாடிறேன் ப்ளீஸ். ராரா
லாலா ராரா. லாலா லாலா கிடையாதுடா. ராரா. லாலா ராஜா. ராஜா நம்ம நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள உன்ட்ட ராரா நான் வாங்கி காட்டுறேன். சரியா? ரைட் விடுறா தம்பி. ஸ்பூன். சூன் ஸ்பூன். ஃபூன் சர்க்கரை. சர்க்கரை வந்துருச்சே கை தட்டுங்க. எப்படி வாங்கணும் பாத்தியா? உனக்கு வரும் ரை ராலாம் வரும். சரியா? மதுரை. மதுரை வந்துருச்சு. உன்னால முடியும். யாரோ உன்னை ஏமாத்தி வச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? உனக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? விஜய் மாமா எனக்கு பிடிக்கும். என்ன புதுசா இருக்கு? விஜய் மாமாவாயிட்டார். விஜய் மாமா இருக்கார்ல, அவரை ஏன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அவதான் கை பிடிச்சி டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாரையும் அதிக்குதாங்க, அதுக்காக தான். அவர் தாயா கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுறாரு, எல்லாரையும் போட்டு மிதிக்காரலாம். அதனால உனக்கு பிடிச்சிருக்கு. என்னம்மா ஐயா விஜய் அவர்களே, கவனிச்சில்ல, எல்லாரும் நீங்க கையை பிடிச்சி டான்ஸ் ஆடலாம். சரி பாப்பா, உனக்கு ஸ்கூல் போறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாம்மா? பிடிச்சிருக்கு. அங்க போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க போய் படிப்போம். என்ன படிப்பீங்க? ஏபிசிடி சொல்லுவாங்க. சரி, நம்ம எதுக்குமா ஏபிசிடிலாம் எதுக்கு படிக்கணும்? ஸ்கூலுக்கு போனாலும் காசு கிடைக்கும். எந்த ஸ்கூல்ல காசுலாம் கொடுக்காங்க? என்னென்ன தப்பு பண்ணா சாரி கேட்கணும் தம்பி? அடிச்சாவும் சாரி கேட்கணும். யாரையா நீங்க தப்பி தரி சத்துன்னு அடிச்சிட்டீங்கன்னா உடனே சாரி கேட்டுருங்க. அப்படிதானமா? ஆமா. சாரி கேட்டா அவங்க விட்டுட்டு போயிருவாங்களா? திருப்பி சத்து நம்மள அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்கல்ல? நீ யார்கிட்ட சாரி கேட்டிருக்கியா? சரி, சாரி கேட்டா. யார்கிட்ட கேட்டிருக்க? என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்கு நீ என்ன பண்ண? மேல முதுகுல லைட்டா முதுகுல அப்படி லேசா குடிய சொல்லி நாங்க ஒரு குத்திட்டு சாரி அப்படின்னு பேட்டியா? சாரி கேட்டா. அதுக்கு அவன் என்ன பண்ணா? அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் சொல்ல மாட்டேங்கானா? ஏன்னா குத்து வாங்கினவன் எப்படிடா சொல்லுவான் சாரி? அவன் பேரு தம்பி துபுகா இருக்கா. டுபுக்கா? அப்ப டுபுக்கா என்னமோ சொன்னிய, அது யார் சொன்னா? தம்பி தான். தமிழ் சொல்ல ஒன்ன பார்த்து சொல்லிட்டானா? இவன் அவனை முதுகை அப்படியே குனிய வச்சு நங்குன்னு குத்திட்டு சாரி அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் படார்னு எந்திரிச்சு போடா டுபுக்கு. டுபுக்குன்னா என்ன தம்பி? தம்பி செல்வன் தான். தமிழ் செல்வன் தான் டுபுக்கா? மொக்க. அவன் ஒரு மொக்கங்க. அவனுக்கு நாங்களாம் பேரு டுபுக்குன்னு வச்சிருக்கோம். அப்படிதானமா? ஆமா. மொக்கன்னா என்ன தம்பி? மொக்கன்னா என்னது? மொக்கன்னா மொக்க கேம் விளையாடுறது. மொக்க கேம் விளையாடுவாங்க அவன். சரி தம்பி, இப்போ நமக்கு இருக்கிற டீம்ல இங்க இந்த நம்ம ஒரு பெரிய கும்பலா உட்காந்துருக்காங்கல்ல, ஆமா, இதில் யாரை பார்த்தா மொக்க மாதிரி இருக்கு தம்பி? கரெக்டாக சொல்லு பார்ப்போம். யாரும் மொக்கவே இல்லை. யாரும் மொக்கையா கிடையாதுயா. யாரை பார்த்தா டுபுக்கு மாதிரி இருக்கு தம்பி? அந்த ஆன்ட்டியை பார்த்தா. எந்த ஆன்ட்டி? இந்த கிரீன் கலர் ஆன்ட்டியா? உங்க பேர் என்னன்னு அவங்ககிட்ட கேளு. பேர் என்ன? என் பேர் சாந்தாப்பா. இந்த பேர் நல்லா இருக்கா பாப்பா? இல்ல தம்பி வேற நல்லா இல்ல வேற பேர் மாத்திருக்குன்னு சொல்லிரு. வேற பேர் மாத்திட்டீங்க. என்ன பேர் வைக்கலாம் தம்பி? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. என்னம்மா? சரி, அது பக்கத்துல ஒரு அம்மா இருக்கு, அது யாருமா? பக்கத்துலயா? பக்கத்துல நயன்தாரா பக்கத்துல. உங்க பேர் என்ன? ஜெயந்தி. நல்லா இருக்கு அந்த பேரு? நல்லா இல்ல. அப்ப இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அன்சிகா. ஓகேவாமா? குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிடுமா? ஒரு ஸ்மால் பிரேக். உங்க அப்பா இருக்கார்ல, உங்க அப்பா வந்து உங்க அம்மா கிட்ட என்னைக்காவது சாரி கேட்டிருக்காரா? சாரி கேட்டிருக்காரு. எதுக்காக சாரி கேட்டாரு? என்ன தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டாருமா? அடிச்சதால சாரி கேட்டாரு. எங்க அப்பா வந்து சும்மா சாதாரணமா சாரி கேட்க மாட்டாரியா. ஒரு நாள் தெரியாம அடிச்சுட்டாப்ல எங்க அம்மாவை. ஏன் உங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்கு அடிச்சாரு? என்ன அடிச்சுட்டாரு? என்ன அடிச்சதால சாரி கேட்டாரு. எனக்கு ஒன்னு அடிச்சிட்டு உங்க அம்மாட்ட போய் எதுக்குடா சாரி கேட்காரு? என்னையும் அடிக்கிறாரு, எங்க அம்மாவையும் அடிக்கிறாரு. குடும்பத்தோட சேர்த்து வச்சு அடிக்கும் போது நாங்க என்னையா பண்ண முடியும்? திருப்பி கேட்க முடியுமா? ஆமா, கடைசியில ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து சாரி கேட்டாரு. எதுக்காக உங்க ரெண்டு பேரையும் அடிச்சாரு தம்பி? தெரியாம அடிச்சுட்டாரு. தெரியாம அடிச்சிருக்காரியா? இதுக்கு பேர் தான் ட்ரூ லவ்வா? உங்க அப்பா நல்லவரா கெட்டவரா? நல்லவர். எதை வச்சு நீங்க அவரை நல்லவர்னு சொல்றீங்க? வாய வச்சு. என்ன ஒரு கலகலப்பு!
நம்ம காசிராஜன் அவர்கள் மனைவிக்கு காந்தி தாத்தா யாருமா? காந்தி தாத்தா தான் காந்தி தாத்தா. அவர் என்ன பண்ணாரு? அவரு எழுதிட்டாரு திருக்குறளை, அவர்தான் எழுதுவாரு. திருக்குறள் அவர் வேற எழுதியிருக்காரா? தம்பி நானும் கேள்விப்பட்டிருக்கேம்மா. திருக்குறளை எழுதுனது திருவள்ளுவர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவர் ஆள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல தம்பி, நீ சொல்றியா? ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுவாரு. ஒயிட் கலர்ல திருவள்ளுவரா? சரி, ஒயிட் கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாரு. வேற? ஒயிட் கலர்ல லுங்கி கட்டுக்குவாரு. ஒயிட் கலர்ல லுங்கி வேற கட்டியிருக்கார். ரைட்டு, 2. அப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? திருவள்ளுவர் அப்படின்னா அவர் எப்படிமா இருப்பார் உனக்கு தெரியுமா? லுங்கி ஆ, ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஆரஞ்சு கலர்லையா? உடம்புல ஒண்ணும் போட மாட்டாரு. உடம்புல ஒண்ணுமே போட மாட்டாரா? சரி. அவரை இங்க கொண்டு போட்டிருப்பாரு. கொண்டையா? திருவள்ளுவரா? ஆமா. பாரா. ஆனா ஆரஞ்சு கலருங்க, அதுதானே இடிக்குது. ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆரஞ்சு கலர்னு சொல்றிய தம்பி, அது எப்படி? அது எங்க பார்த்த நீ? நான் புக்ல பார்த்தேன். அவங்க புக்கில் அந்த கலரை அடிச்சு வச்சிருக்காங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும்? கையை தட்டுக்க ஒரு வாட்டி தம்பிக்கு. தம்பி, உனக்கு பாரதியார் தெரியுமா தம்பி? தெரியும். பாரதியார்னா யார் தம்பி? பாரதியார்னா நல்லவரு. பாரதி பாட்டு பாடுவேன் நானு. பாரதியார் பாட்டு வேற பாடுவானோ? எங்க பாடுற தம்பி? பாடுற தம்பி. எங்கள் பாரதி எண்ணியல் தமிழ் பாரதி, முருக மீசை பாரதி, கருத்து கூடை பாரதி, சாந்த மொழி பாரதி, சாந்த மொழி பாரதி, பாரதி பாட்டு பாடுவோமே, பாரதி பாட்டு பாடுவோமே, பாரதி போட்டு வாழ்வோமே. இவன் ஒரு திருக்குறள் சொல்றான், இவன் 3 திருக்குறள் சொல்றான், அவன் 5 திருக்குறள் சொல்றான். 2 பேருக்கு நடுவில் உட்காந்துட்டு ஒரு டீச்சருடைய பேத்தி நீ ஒரு திருக்குறள் சொல்லு. உங்க பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்களா? லியா அப்படின்னு தூக்கி மடியில வச்சு இது தாண்டா திருக்குறள், திருக்குறளை எழுதினவர் இவர்தான் அப்படின்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல. சரி, நீ சொல்லுமா, திருக்குறள் எழுதினது யாரா இருக்கும்? இவன் தான். சரி, உங்க பாட்டிகிட்ட ஏதாவது கேள்வி கேப்பமா? திருக்குறளை எழுதுறது இந்த பையனா? இல்ல, திருவள்ளுவர். திருவள்ளன். திரவலனா? பாட்டி, நான் முதல்ல வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது எதுக்கு சொல்லி தரல? மாட்டினாங்களா பாட்டி? வரவில்லையே பாட்டிக்கு வாயில் வார்த்தை. நாங்க திருவற்றியூர்ல இருக்கோம், இவங்க எங்க பாடியில இருக்காங்க. போன் போட்டாலும் சொல்லியிருக்காண்டாமா? என்னம்மா நீங்க? மெடிடேஷன் சொல்றாங்கல்ல தம்பி, அது எதுக்கு பண்றாங்க தம்பி? இப்ப கண்ணை மூடிக்கிட்டு நம்ம மெடிடேஷனை எப்படி பண்ணணும் எனக்கு தெரிய மாட்டேங்க. அப்படி பண்ணிட்டோம். எங்க அப்படி என்ன செய்யணும்? இப்படி கண்ணை மூடிடணுமா? தயவுசெய்து தம்பி சொல்ற மாதிரி எல்லாருமே 2 கையை இப்படி பப்பரப்பேன்னு வச்சுக்கிட்டு அப்படி முடியணுமா? எங்க இவன் சொன்ன மாதிரி எல்லாரும் செய்யுங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுமா, ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு. என்ன முடிச்சுட்டே ஆரம்பிச்ச? அப்படியே 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 அப்படி கண்ணை திறக்காத அப்படியே அப்படியே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. மெடிடேஷன் ஸ்டார்ட். நீ ஏமா அப்படி பப்பரப்பேன் உட்காந்துருக்க? அவன் மெடிடேஷன் சொல்லி பாரு, என் சொல்லு கட்டுப்பட்டு ஒரு ஒத்த கட்ட பார்க்க வரும் தம்பி. கண்ணெல்லாம் திறக்கப்படாது. என்ன அப்படியே இன்னும் உள்ள ஆழ்ந்து போங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழ்ந்து போங்க. நல்லா மூச்சு இழுத்து பிடிங்க. விட்டுறாதீங்க, இன்னும் கொஞ்சம் இழுங்க. மூச்சு வந்துகிட்டு இருக்கடா வெளியே. தம்பி இங்க பாரு, இப்படி கையை வச்சிட்டோம், இப்படி கண்ணை மூடிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? அது எக்ஸசைஸ். இல்லடா, ஏதாவது நினைக்கணுமா? இல்ல ஏதாவது மந்திரம் மாதிரி உள்ள சொல்லணுமா? இல்ல ஏதாவது உள்ள ஏதாவது சினிமா பாட்டு ஏதாவது பாடணுமா? நான் சினிமாக்கு அனுப்பிட்டுருவீங்களா? யாருமா? அம்மா கிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டு என்ன சினிமாக்கு அனுப்பிட்டுருவீங்களா? படத்துக்கு போறோமா? பெரிய படத்துக்கு போடணும். நான் இங்கிலீஷ் படத்துக்கு போடணும், ஃபாரினுக்கு. என்ன படத்துக்கு போறீங்க? இங்கிலீஷ் படம்? ஸ்பைடர்மேனா? ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். அவர் எங்க சொந்தக்காரரா ஸ்பைடர்மேன்? எங்க வீட்டு பக்கத்துல தான் வாடகை இருக்காரு. இல்ல, அவர் சொந்தமே கிடையாது. சொந்த ஒண்ணும் கிடையாது. அவர் இங்கிலீஷ் படத்துல நடிக்கிறாரு. அவர் எனக்கு சொந்தக்காரரா. நானும் இங்கிலீஷ் படத்துல நடிச்சிருக்கேன் தெரியுமா? கோஸ்ட் ரைடர் சொந்தக்காரர் கிடையாது. யாரு? கோஸ்ட் ரைடருக்கு மண்டே நெருப்படியும். சரி, இது எதுக்கு? நம்ம இந்த மேன் தெரியுமா? அந்த ப்ளூ மேன் தெரியுமா உனக்கு? ப்ளூ மேன் தெரியும். கிரீன் மேன் தெரியுமா? கிரீன் மேன் தெரியும். ஒயிட் மேன் தெரியுமா? தெரியும். எல்லாமே தெரியும். ஒயிட் மேன் யாரு? ஒயிட் மேன் தான் ஒயிட் ஸ்பைடர்மேன். சரி, பிளாக் மேன் தெரியுமா? தெரியும். யாரு? பிளாக் ஸ்பைடர்மேன். எல்லா ஸ்பைடர்மேனுக்கும் கலர் கொடுத்துருவோம் போல இருக்கீங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது.
சுட்டீஸ். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.